தேவனுடைய பிள்ளைகளே, 22ஆம் வசனம், எபிரேயர் 12:22, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும். எங்கே வந்திருக்கோமா? நம்ம எங்கே வந்திருக்கோமா? சீயோன் மலைக்கு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நேரு நகரில் ஏதோ ஒரு பில்டிங்ல வந்திருக்கோம். இல்லை, நீங்க கர்த்தருடைய கூடாரத்தில் வந்து வாசம் பண்ற நீங்க எங்க வந்திருக்கீங்களா? சீயோன் மலை. சீயோன் மலைனா என்ன தெரியுமா? பிதாவும் குமாரனும் 24 மூப்பர்களும் பரிசுத்த ஆவியானவரும் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அல்லேலூயா. ஜீவன் உள்ள நகரமாகிய பரம எருசலேம். அந்த சீயோன் மலையினுடைய முக்கியமான இடம் தான் என்னது? பரம எருசலேம். இப்போ தமிழ்நாடுன்னு குறிச்சா அதை நீங்கள் சீயோன் மலைன்னு வச்சுக்கிறீங்க. அதில் பரம எருசலேம்னா சென்னையை வச்சுக்கிறீங்க. முக்கியமான இடம். நம்ம எங்கே வந்திருக்கோமா? சொல்லுங்க, எங்கே வந்திருக்கோமா? பரம எருசலேமில் யாராவது புறம் கூறுவாங்களா? யாராவது இயேசுவை உத்தமம் இல்லாமல் நடப்பாங்களா? நடக்க மாட்டாங்க. யாராவது அநியாயம் செய்கிறவங்க அங்கே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அடுத்து 1000-10000மான தேவ தூதர்களிடத்தில் வந்திருக்கோம். அப்போ நம்ம யாரோட வந்திருக்கோம்? தேவ தூதர்களோடு இருக்கிறோம். தேவ தூதர்கள் நம்மளை சுற்றி எப்படி இருக்காங்க? அக்கினி ஜுவாலையாக, காற்றுகளாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம தேவ தூதர்களிடத்தில் வந்திருக்கிறோம். பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய, ஆமாம், பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, உங்கள் பேர் பரலோகத்தில் இருக்கு. எங்கே இருக்கு? அதனால தான் ஆவிக்குரிய சபையில் அட்டண்டன்ஸ்லாம் எடுக்கிறது, அட்டண்டன்ஸ் ஃபார்ம்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா பேர் டைரெக்டாக எங்கே எழுதிடுவார்? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கணும்னா உத்தமமாக நடந்து தான் ஆகணும், நீதியை நடப்பிச்சு தான் ஆகணும். சபையில் இருக்கிறவங்க பேர் எங்கே எழுதியிருக்கான்? பரலோகத்தில் எழுதியிருக்கான். புறம் கூறாமல் இருந்து தான் ஆகணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகாதவர்களோடு கலந்துடக்கூடாது. யாரோட கலந்துடக்கூடாது? கர்த்தருக்கு பயந்தவர்களை அதிகமாக நேசிக்கணும். அல்லேலூயா. அடுத்து எங்கே வந்திருக்கோம்? யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் தான் உலகத்துக்கே என்னது? எல்லாருக்கும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் யார் தான் நியாயாதிபதி? அவர் தான் நியாயாதிபதி. அப்போ நம்ம புறம் கூறினா நம்மளை விடுவாரா? விட மாட்டார். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய. அப்படின்னா யாரு? இப்போ நம்ம சபையில் மறித்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ராஜ்யத்தில் இருக்காங்களே பரதேசில், அவங்கெல்லாம் என்ன ஆக்கப்பட்டவங்க? அவங்கள யார் தொட முடியாது? பிசாஸ். நம்மளை யார் தொடலாம்? தேவ அனுமதியோட பிசாஸ் என்ன செய்யலாம்? தேவ அனுமதியோட. நல்லா கவனிச்சுக்கிறங்க. தேவ அனுமதி இல்லாமல் நம்மளை என்ன பண்ண முடியாது? நம்ம முடிய கூட தொட முடியாது. தேவன் சில நேரம் உங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் என்ன கொடுப்பாரு? என்ன கொடுப்பாரு? அனுமதி கொடுப்பாரு. யோபுவை கவனம் வைத்தாயோ நீ தொட்டுக்க. பேதுருக்கு என்ன கொடுத்தாரு? அனுமதி கொடுத்தாரு. பேதுரு கடைசியில் டபால் விழுந்துட்டார், ஆனாலும் தூக்கி விட்டார். அப்போ என்ன கவனிங்க, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலாம், நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படுறது. இப்போ நம்ம புறம் கூறின உடனே பிதா மேலேருந்து பார்ப்பாரா? பார்த்த உடனே பிதாவுக்கு என்ன வரும்? கோவம் வருமா? இந்த சபையில் வந்து இரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு பிள்ளை என்ன கூறிட்டு இருக்கு? அயலானுக்கு தீங்கு செய்த உடனே பக்கத்தில் இருக்க இயேசுநாதர் சொல்லுவார், அந்த அம்மாவுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன், அதனால இந்த ஒரு தடவை என்ன பண்ணிக்கிறேங்க. அப்போ பிதா கேட்பார், ஒரு தடவை 1000 தடவை புறம் கூறுதே இந்த அம்மா, எப்படி நான் பொறுத்துக்கிறது? இப்படி 1000 தடவையும் நமக்காக இயேசு என்ன பேசிக்கிட்டே இருக்காரு? ஆமாம், ஆபேலோட ரத்தம் அவருக்காகத்தான் பரிந்து பேசுச்சு. இயேசுவின் ரத்தம் உலகத்துக்காக பரிந்து பேசுது, நமக்காக பரிந்து பேசுது. அல்லேலூயா. ஆமென். நான் உண்மையிலே சொல்கிறேன், மேலேருந்து இத்தனை பேர் பார்த்தோம்ல, இதில் எது தெரியுமா பாக்கியம்? அவருடைய ரத்தம் தான். ஏன்னா அந்த ரத்தம் தான் நம்மளை புதிய எருசலேமுக்கு கொண்டு போகுது, அந்த ரத்தம் தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகுது. அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டு உத்தமமாக நடக்கணும். ஏன்னா நம்ம வந்தது ஒரு கட்டடத்தில் இல்லை, நம்ம வந்தது ஒரு கூட்டத்தில் இல்லை, நம்ம வந்தது பரலோகத்துக்குரிய கூட்டம், நம்ம வந்தது பரிசுத்தமாக்கப்பட்ட தூதர்கள் இருக்கிற கூட்டம், பூரணமாக்கப்பட்ட தேவ ஆவியா, அந்த பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்கிற கூட்டம். அதனால நம்ம நிச்சயமா சபைக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான்னா எப்படியாவது அவனை எங்கே சேர்க்க விரும்புவார்? நான் நம்புறது சொல்கிறேன். ஒருத்தன் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சபைக்குள்ளே வந்து இருந்து அவன் மரணம் வரைக்கும் தாக்கு பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டான்னா கண்டிப்பாக அவனை கர்த்தர் எடுத்துக்கிடுவார். ஏன்னா அவருடைய ரத்தம் நமக்காக என்ன பேசிக்கிட்டே இருக்கோம்?
ஆனா ஒருத்தன் துன்மார்க்கமா இருந்து சபையை விட்டு விலகிட்டான்னா அவனை நம்ம ராஜ்யத்துல பார்க்க முடியாது. ஏன்னா சபைக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பாக்கியம்னு இந்த சங்கீதம் 15 நமக்கு உணர்த்துது. அதனால தான் ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ரேனியஸ் ஐயர்னு ஒருத்தவர் இருந்திருக்கார். அந்த மனுஷன் 317 சபை ஆரம்பித்தார். மொத்தம் 35 வருஷமா 40 வருஷம் தான் உயிரோடு இருந்திருக்கார். 40 வருஷத்தில் எத்தனை சபையா? 317 சபை லிஸ்ட் இருக்கு. 40 வயசு வரையும் நம்ம தான் வாழ்ந்திருக்கார். எத்தனை சபை ஆரம்பிச்சிருக்காரு? அவர் போன இடம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, எல்லா இடத்துலையும் சபை ஆரம்பித்தார். எந்தெந்த கிராமத்துக்கு போனாலும் ஒரு சபை ஆரம்பிச்சு, அந்த கிராமத்தில் எத்தனை ஜாதிக்காரன் இருந்தாலும் எல்லா ஜாதிக்காரனும் அந்த சபையில் தான் போகணும்னு சொல்லுவார். அந்த ஊருக்கு அந்த சபை, அந்த ஊரில் இருந்து ஒருத்தன் வெளியே இன்னொரு சபைக்கு போகக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் சபை எப்படி அழைச்சாங்க? கொருந்து சபை, பார்த்தீங்களா, எபேசு சபை. இப்போ தான் நம்ம வேறு விதமாக சபையை சொல்கிறோம். நான் ஊழியத்துக்கு வந்தப்போ நேருநகர் சபையனே பேர் வைக்கலான்னு நினச்சேன். எவனும் ஒத்து வர மாட்டானேன்னு தான் இப்படி வச்சிருக்கு. ஏன்னா பைபிள் படி என்ன வைக்கணும்? எம்ஜிஆர் நகர் சபை, நேரு நகர் சபை, சக்கரக்கோட்டை சபை, அப்படித்தாங்க வைக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஏன்னா தேவன் அப்படித்தானங்க வச்சிருந்தாரு. கொருந்து சபை, எபேசு சபை. ஏன்னா பரலோகத்தில் எப்படி பேர் எழுதுவார்? எம்ஜிஆர் நகர்னு பேர் எழுதி அடுத்து உங்கள் பேரை போட்டு ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாராம். இன்னான் இன்னான் இந்த இந்த ஊரிலே பிறந்தான் என்றும் அவன் இங்கே வளர்ந்தான் என்றும் அவனை குறித்து கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருப்பாராம். அதனால உங்க பேர்கள்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறபடினால நீங்க சங்கீதம் 15 படி நீங்க வாழணும். உத்தமர்களாக நடப்போம், கவனமா இருப்போம். இதில் ஆராதனையும் இல்லை, பாட்டும் இல்லை, கீபோர்டும் இல்லை, ஒரு ஷிப்பும் இல்லை. அதை தாண்டி கர்த்தர் நம்மக்கிட்ட இயல்பான நல்ல வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். எழும்பி நிற்போம். கர்த்தர்